வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. எத்தனை நாட்கள் பாசுரத்தையும் அதன் அர்த்தங்களையும் அதனோடு ஆன்மீக கதைகளையும் என்னோடு நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இறைவனின் பரிபூர்ண ஆசியும் வளங்களையும் நீங்களும் பெற என் இறைவனை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன். வங்க கடற்கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலை தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் என்பாவாய். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொண்ட கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழ் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்புடன் பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள். ஸ்ரீராமர் லட்சுமணனை தனது யாகத்தை பாதுகாக்க அழைத்துச் சென்ற விஸ்வாமித்திரர் பல இடங்களுக்கு ஸ்ரீராமரை அழைத்துச் சென்றார். கல்லாக இருந்த அகலிகையை ஸ்ரீராமரின் பாதத்தில் படச்செய்து அவளுக்கு விமோசனம் அளித்தார். ஒரு நதியை கடந்து அக்கறைக்கு செல்ல வேண்டிய ஸ்ரீராமர், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் மூவரும் நதிக்கரையில் இருக்கும் ஓடக்காரனிடம் சென்றார்கள். ஓடக்காரனிடம் சென்ற விஸ்வாமித்திரர், நாங்கள் அக்கறைக்கு போக வேண்டும். நீ ஓடம் செலுத்துபவனா? இந்த ஓடத்தில் இப்போது நாம் அக்கறைக்கு செல்லலாமா? இந்த ஓடத்தில் எத்தனை பேர் செல்லலாம் என கேள்வி கேட்டார். அதற்கு ஓடக்காரன், நான் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன். உங்களை நான் அழைத்து செல்கின்றேன். இந்த ஓடத்தில் 60 நபர்கள் போகலாம் என்றான். நாங்கள் 3 தான் வந்திருக்கின்றோம். அப்படியென்றால் மீதம் 57 நபர்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர். அதற்கு ஓடக்காரன், நீங்கள் இந்த உலகத்தை காக்கும் தெய்வம். உங்களை நான் ஒருபோதும் காக்க வைக்க மாட்டேன். ஓடத்தில் ஏறுங்கள், வாருங்கள் போகலாம் என்றான். விஸ்வாமித்திரர் ஓடத்தில் ஏறினார். ஸ்ரீராமர் ஓடத்தில் ஏறும் பொழுது ஓடக்காரன், பச்சை ஓடத்தில் ஏறாதே என்றான். இதனை கேட்ட ஸ்ரீராமர் தூக்கிய காலை கீழே வைத்து விட்டார். லட்சுமணருக்கு பெரும் கோபம் உண்டானது. லட்சுமணனின் கோபத்தை கண்ட ஸ்ரீராமர் லட்சுமணனிடம் பேச ஆரம்பித்தார். அவன் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன். பச்சையாக இருக்கும் என்னை பச்சை என்று அழைத்ததால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓடம் அவனுக்கு சொந்தமானது. அவனுக்கு சொந்தமான ஓடத்தில் கால் வைக்காதே என்று சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு என்று லட்சுமணனை சமாதானப்படுத்தினார். பின்பு ஓடக்காரனை பார்த்து, நான் ஏன் ஓடத்தில் ஏறக்கூடாது என்று கேட்டார் ஸ்ரீராமர். அதற்கு ஓடக்காரன், என் மேல் கோபத்தில் இருக்கும் உங்களது தம்பியை கூட நான் அழைத்து செல்வேன். ஆனால் உங்களை அழைத்து செல்ல மாட்டேன் என்றான். அதற்கு லட்சுமணன், நாங்கள் அயோத்தியை ஆளும் தசரத சக்கரவர்த்தியின் மக்கள். ஸ்ரீராமர் லட்சுமணன் என்றார். இதை கேட்டவுடன் ஓடக்காரன் கண்ணீர் மல்க வணங்கி, என்னை மன்னித்து அருள வேண்டும். தாங்கள் பிறந்த அன்று எங்களுக்கு உணவும் ஆடையும் வழங்கினார்கள். தங்களுக்கு 1 கோடி வணக்கங்களை நான் செலுத்துகின்றேன். ஆனால் தாங்கள் மட்டும் ஓடத்தில் கால் வைக்க வேண்டாம் என்றார். ஸ்ரீராமர், ஏன் நான் ஏறக்கூடாது? சரியான காரணத்தை சொல். தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கின்றேன் என்றார். அதற்கு ஓடக்காரன், நாங்கள் இளமையில் ஒரு பாறையில் சறுக்கி விளையாடுவோம். அந்த கல்லில் தாங்கள் கால் பட்டவுடன் அது பெண்ணாக மாறிவிட்டது. இந்த ஓடத்திலும் தாங்கள் கால் வைத்தவுடன் இந்த ஓடம் பெண்ணாக மாறிவிட்டால் என்னுடைய பிழைப்பிற்கு நான் என்ன செய்வது? அதனால் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்றான். இதனை கேட்டு சிரித்த ஸ்ரீராமர், நான் கால் வைத்தால் ஓடும் பெண்ணாகாது என்றார். அதற்கு ஓடக்காரன், தாங்கள் சொல்வது உண்மை என்றால் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தாங்கள் நதியில் இறங்கி உங்களின் கால்களை சுத்தமாக கழுவிவிட்டு ஏறுங்கள் என்றான். ஸ்ரீராமர் நதியில் இறங்கி கால் கழுவ சென்றார். அப்போது ஓடக்காரன், கால் கழுவும் பணியை எனக்கு கொடுங்கள்,
நான் சுத்தமாய் தேய்த்து விடுகின்றேன் என்று கூறி ஸ்ரீராமருடைய பாதங்களை செம்பு தாம்பாளத்தில் வைத்து ஸ்ரீராமா 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 என்று சொல்லி அபிஷேகம் செய்தான். காட்டு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தான். உங்களின் பாத பூஜைக்காக மகரிஷிகள் பல காலம் தவம் இருக்க தவம் செய்யாத இந்த அடியேனுக்கு பாத பூஜை கிடைத்தது என்று துதிபாடி வழிபாடு செய்தான். உங்களது பாதத்தை சுத்தம் செய்ய இந்த நீரை கீழே விட்டால் நீர்பட்ட கற்கள் எல்லாம் பெண்களாகிவிடும். அதனால் என் மனமாகிய கல் பெண்ணாகட்டும் என்று கூறி தன் தலையில் ஊற்றிக்கொண்டான் அந்த ஓடக்காரன். ஸ்ரீராமர் அவனது செய்கையை லட்சுமணனிடம் காட்டி, என்னுடைய பாத பூஜைக்காகத்தான் இவன் இவ்வாறு செய்திருக்கிறான் என்றார். பிறகு மூவரும் ஓடத்தில் ஏறினார்கள். அவன் பகவானுடைய கீதத்தை சொல்லியபடியே ஓடத்தை செலுத்தினான். மூவரும் ஓடத்தை விட்டு இறங்கிய பின் ஸ்ரீராமர் தன் கையில் இருந்த நவரத்ன மோதிரத்தை பரிசாக தந்தார் அவனிடம். ஓடக்காரனோ அதை வாங்க மறுத்துவிட்டான். நீங்களும் ஓடக்காரன், நானும் ஓடக்காரன். ஒரு தொழிலாளி மற்றொரு தொழிலாளியிடம் எதுவும் வாங்கக்கூடாது. நான் இந்த நதிக்கு ஓடம் விடுபவன், தாங்கள் பிறவி பெருங்கடலுக்கு திருவடியாகிய ஓடத்தை விடுபவர் என்று கூறி ஸ்ரீராமரின் முன்பாக விழுந்து வணங்கினார். ஓடக்காரனின் அன்பை கண்டு ஸ்ரீராமர் உள்ளம் உருகினார். பிறகு மூவரும் மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள். ஜெய் ஸ்ரீராம்.